Hi friends, welcome to our channel Excel Lab. So நம்ம வந்து Excel உள்ள எல்லா Excel tips என்ன பார்க்க போறோம்னா நார்மலா என்ன பண்ணுவோம்னா ஒரு லார்ஜ் டேட்டா செட்ல இருந்து ஒரு போர்ஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்டிவா இருக்கிற எம்ப்ளாயி லிஸ்ட் மட்டும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒன் பேசிக் லெவல்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒவ்வொரு லைனா போய் ஆக்டிவா இருக்கிற இதை மட்டும் பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இப்படி பண்ணோம்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வெரி ஈஸி ஷார்ட்கட் அண்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். த ஃபில்டர் ஃபங்க்ஷன். அது எப்படி பார்க்குறோம்னா இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒன் பை ஒன் காப்பி பண்றதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா இங்க போய் ஃபில்டர் வந்து அசைன் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ்ல போயிட்டு ஆக்டிவ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி பேஸ்ட் பண்ணா கூட அங்க பாத்தீங்களா 4 லைன்ஸ் இருக்கு, ஒன்லி 3 லைன். பிகாஸ் ஆஃப் நம்ம ஃபில்டர் பண்ணி பேஸ்ட் பண்ணனால நம்ம எக்ஸாக்டான டேட்டா இங்க காப்பி பண்ண முடியல. ஸோ இதுவும் கரெக்டான வே கிடையாது. ஸோ இந்த கரெக்டான வே எப்படி பாப்புலேட் பண்றதுன்னா த ஒன்லி ஆப்ஷன் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் தான். ஃபில்டர் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்ப்போம். ஸோ என்ன பண்ண போறோம்னா இந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி லிஸ்ட்ல இருந்து ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் லிஸ்ட் வந்து செப்பரேட்டா பிரிக்க போறோம் வித்தவுட் காப்பி பேஸ்டிங் எனிதிங். ஓகே, ஜஸ்ட் டைப் filter function. Here வந்து அரே இந்த காம்பனன்ட் கேட்கல. ஸோ அரே வந்து எனக்கு ஓவராலா லிஸ்டே வேணும். ஸோ அதனால நான் ஓவராலா என்டையர் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா. அண்ட் தென் எதை பேஸ் பண்ணி எடுக்க போறோம்னா ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்க்ளூட் செக்ரிகேட் பண்ண போறோம். ஸோ அதனால ஸ்டேட்டஸ்ல வந்து என்டையரா எந்த காலம் ஸ்டேட்டஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுக்க போறோம். ஸோ அதுல வந்து என்னவா வேணும்னா நமக்கு வந்து ஆக்டிவா இன்ஆக்டிவான்னு பார்க்குறோம். நான் ஆல்ரெடி இங்க ஸ்டேட்டஸ் காலம்ல ஆக்டிவ் ஆர் இன்ஆக்டிவ் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம், க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். பிகாஸ் ஆஃப் இங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து எம்டியா இருக்கனால இங்க கால்குலேஷன் கிடைக்குது. ஸோ இங்க நான் ஃபில்டர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ்னு போட்டோடனே ஒன்லி ஆக்டிவ் லிஸ்டோட டேட்டா மட்டும் செப்பரேட்டா பிரிஞ்சு நியூ டேபிளா கிடைச்சிச்சு. ஸோ சிமிலர்லி நம்ம சேஞ்ச் இன்ஆக்டிவ் போட்டோம்னா இன்ஆக்டிவ்க்கு மட்டும் செப்பரேட்டா வந்துச்சு. இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம கன்சர்ன் இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா ஸோ சம்டைம் இப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த சார்ட்டிங் ஆர்டர் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணலாம்னா இங்க ஒன் மோர் ஃபார்முலா இஸ் தேர், பட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஐ டோல் நான் சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் என்ன பண்ணோம்னா சார்ட் பண்ண போறோம். அதனால சார்ட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த டேபிள் தான் ஷார்ட் ஆக போகுது. எத்தனை காலம் வந்து காலம் இன்டெக்ஸ் இருக்கா, காலம் இன்டெக்ஸ்னா நமக்கு வந்து எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ வந்து 5 காலம்ஸ் இருக்கு. ஸோ அதனால இங்க 5 என்டர் பண்றேன். செகண்ட் இந்த லாஸ்ட் பேராமீட்டர் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வேணுமா டிசெண்டிங் ஆர்டர்ல வேணுமா? இப்போ 1ன்னு போட்டா அசெண்டிங் அண்ட் -1 போட்டா டிசெண்டிங் ஆர்டர். நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் 1 போடுறேன். ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த டேபிள் வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி சிமிலர்லி இன்ஆக்டிவ் லிஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்முலாக்குள்ள ஸ்டார்ட் ஆகி நமக்கு கிடைச்சிருக்கும். சார்ட் ஃபில்டர் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வெரி யூஸ்ஃபுல் ஃபார்முலா ஃபார் த ஃபில்டர் ஃபங்க்ஷன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.